நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுக்கு மூல காரணமாக இருந்த அனைவரும் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. அது குறித்து விரிவாக பார்க்கலாம். அதேவேளையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகள் தொடர்பாக ஒரு முக்கியமான முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். கேபி எனப்படுகின்ற குமரன் பத்மநாதனை பாதுகாக்கின்ற அரசாங்கம் இராணுவ அதிகாரிகளை பழிவாங்குகிறது என்று சொல்லிக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னா சம்பிக்க ரணவக்க முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க வேறு என்ன எல்லாம் சொல்லி வச்சுக்கார் என்பது சம்பந்தமாகவும் விரிவாக பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் சஜித் பிரேமதாசா இருக்காரு தானே, அவர் இப்ப நம்பிக்கையில்லா பிரியரான கொன்ற புறாரு தானே, அது சம்பந்தமாக ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. அதனையும் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அந்த மிகப்பெரிய வன்முறை சம்பவம் இடம்பெற்று இன்றைக்கு திங்கட்கிழமையோட ஒரு வாரம் முடிவடைந்திருக்கிறது. போன திங்கட்கிழமை என்ன நடந்ததுன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 29 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள், ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் சேர்த்து. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சம்பவங்கள் எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருந்த அனைவருமே அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. யார் யார் திட்டமிட்டார்கள், யார் யார் அதை செயல்படுத்தினார்கள், யார் பின்னுக்கு இருந்து தூண்டிவிட்டார்கள் என்று சொல்லி சகல விசாரணைகளும் நடத்தி இப்ப அனைவரும் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் மேல ஏற்கனவே பல கேசுகள், பல கொலை சம்பவங்கள் என்று சொல்லி ஏற்கனவே ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனைக்குரிய கைதிகளாக தான் உள்ளுக்கு இருக்கணும். என்னடா அந்த வழக்கில் ஒரு பக்கம் போய்கொண்டு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அதோட சேர்த்து இதையும் சேர்த்து எழுதி இனி ஜென்மத்துக்கு ஒருத்தருமே வெளியில வர முடியாத அளவுக்கு அவர்கள் மேல வழக்குகள் பாய இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அனைவர் மீதும் கொலை குற்றம் சாட்டப்பட்டு பாரிய குற்றச்சாட்டுகள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு அதற்கு தனியாக விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இருந்த போதிலும் கூட எல்லார் மத்தியிலும் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, இந்த 1000 வரையான இந்த ஆயுதங்கள், கத்திகள், வாளுகள், பொல்லுகள் எல்லாம் எப்படி உள்ளுக்க வந்தது, சிறைச்சாலைக்குள்ள எப்படி வந்தது, இந்த ஒரு கேள்விக்கான பதிலான் பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அவ்வளவு பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து உள்ளுக்கே வைத்திருக்கிறார்கள் சொன்னா அது ஒரு அதிர்ச்சியான விஷயம் தானே. அதோட இந்த சம்பவம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்துக்கான அடிப்படை காரணம் 2 குழுக்களுக்கு இடையிலான பிரச்சனை தான். அதாவது ஒரு குழு உள்ளுக்குள்ள சிறைச்சாலைக்குள்ள போதை பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டது, மற்ற குழு அதை காட்டி கொடுத்தது, போலீசாருக்கு காட்டி கொடுத்தது. இதுதான் பிரச்சனை. எனவே அதுதான் என்று சொல்லி இப்ப முடிவெடுக்கப்பட்டுகிறது. என்ன சொன்னா பல ஊகங்கள் சொல்லப்பட்டது. வேற காரணங்கள் இருக்கலாம், அரசியல் காரணங்கள் இருக்கலாம், அல்லது நாட்டில் வேற சில வழக்கு விசாரணைகளை திசை திருப்பறதுக்காக செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி பரவலான சந்தேகங்கள் இருந்தது. இப்ப முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இல்ல, இது 2 குழுக்களுக்கு இடையிலான, 2 பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான பிரச்சனை தான் என்று சொல்லி இப்ப முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அனைவர் மீதும் கடுமையான முறையில் வழக்குகள் பாய உள்ளன என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதுக்கிடையில உங்களுக்கு தெரியும், நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து நாட்டினுடைய சகல பகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஏனைய சிறைச்சாலைகளுக்கு ஏராளமான கைதிகள் மாற்றப்பட்டு இப்ப நீர்கொழும்பு சிறைச்சாலை கிட்டத்தட்ட வெட்ட வழியா தான் இருக்குது. அப்ப அந்த கைதிகள் அங்கெல்லாம் மாற்றப்பட்டு அங்க வேற பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்குது. இருந்தாலும் அவர்களை நீதிமன்றத்துல முற்படுத்தத்தானே வேணும். அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு திங்கட்கிழமை, ஒவ்வொரு திங்கட்கிழமையிலேயும் நிறைய பேருக்கு வழக்குகள் இருக்கிறது. அப்ப எல்லாரையும் அந்த பஸ்ல ஏத்தி கொண்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும். ஆனா இப்ப என்ன முடிவெடுக்கப்பட்டு சொன்னா ஒருத்தரையும் நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போறீல, எல்லாரும் அங்கேயே இருங்க, எந்தெந்த சிறைச்சாலையில கொண்டே வைக்கப்பட்டதோ அங்கேயே இருங்க, வீடியோ கால் மூலமாக உங்களுக்கான வழக்கு விசாரணைகள் நடக்கும் என்று சொல்லி. ஏன்னு சொன்னா ஆக்களை நம்பி கூட்டி கொண்டு போகல. அது இப்ப இருக்கிற பதட்டத்துல போன திங்கட்கிழமை என்ன நடந்தது, ஆக்களுக்கு சாப்பாட்டை கொடுத்து போட்டு காலமே எல்லாரும் நீதிமன்றத்துக்கு கூட்டி கொண்டு போவோம் வெளிக்கிடும் போதுதான் இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தது. எனவே இந்த திங்கட்கிழமை உங்களுக்கான சகல வழக்கு விசாரணைகளும் வீடியோ கால் மூலமாகத்தான் இடம்பெறும் என்று சொல்லி இப்ப முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஒரு ஆளுக்கு நீர்கொழும்பு நீதிமன்றத்துல வழக்கண்டு வைங்களேன், இப்ப அவர் கண்டிக்கு மாற்றப்பட்டிருப்பார். அதுக்காக நீ அவரை கண்டியில இருந்து நீர்கொழும்புக்கு கூட்டி கொண்டு போலாமா? இல்லத்தானே, சாத்தியம் இல்லை. அதனால பல்வேறு சிறைச்சாலைகளுக்கு அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறதால எல்லோருக்கும் வீடியோ கால் மூலம்தான் இனி வழக்குகள் இடம்பெறும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மறு அறிவித்தல் வரை கேபி எனப்படுகின்ற குமரன் பத்மநாதனை அரசாங்கம் பத்திரமாக பேணி பாதுகாக்கிறது. ஆனால் நாட்டுக்காக போரிட்ட இராணுவ வீரர்களை, இராணுவ தளபதிகளை பழி வாங்குகிறது என்று சொல்லி இதையும் அதையும் முடிச்சு போட்டு இப்படி ஒரு இனவாத கருத்தை சொல்லிக்கிறதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பாட்டாளி சம்பிக்க ரணவக்க, முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க, அதாவது உதயகம்மன் பிள்ளை இருக்காரு தானே,
சரத் வீரசேகர் இருக்காரு தானே, விமல் வீரவன்ச இருக்காரு தானே, அவைன்ற குரூப் தான் இவரும். எல்லாம் ஒரே குரூப் தான், ஒரே மாதிரி தான் கதைக்கிறது, ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறது, ஒரே மாதிரி இனவாதத்தை வந்து கதைக்கிறது. ஆனா மெட்டாக்களோட ஒப்படைக்குள்ள வந்து இவர் சம்பிக்க ரணவக்க வந்து கதைக்கிறது கொஞ்சம் குறைவு. அதை எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நேற்று கதைச்சிருக்கிறார். நேற்று வந்து குருநாகல்ல ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடந்தது. இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் உண்டாச்சு எந்த ஒரு கூட்டம் ஒன்று வச்சவே அதில் உரையாற்றுக்கலாம் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இப்போ நிறைய இராணுவ தளபதிகளுக்கு எதிரான வழக்குகள் எல்லாம் போய்கொண்டிருக்கு தானே. ஏன் வழக்கு போய்கொண்டிருக்குது? அவையவே தனிப்பட்ட முறையில் செய்த வேலைகளுக்காகத்தான் வழக்கு போய்கொண்டிருக்குது. அப்போ அதை கூட்டத்தில் பொதுவாக சொன்னால் பரவாயில்ல, இராணுவ தளபதிகளுக்கு இப்படி சம்பவங்கள் நடக்குது, விசாரிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பொதுவாக சொன்னால் பரவாயில்ல. எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், சிங்கள மக்கள் வந்து தூண்டத்தானே வேணும், கிண்டி விடத்தானே வேணும். அதுக்காக எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த கேபி எனப்படுகின்ற குமரன் பத்மநாதனை அரசாங்கம் பேணி பாதுகாக்கிறது. அவருக்கு வழக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை, விசாரணையும் இல்லை, அவர் நல்ல வடிவா இருக்கிறார். ஆனா இங்க ராணுவ தளபதிகள், நாட்டுக்காக போரிட்ட ராணுவ தளபதிகளை வந்து விசாரிக்கிறீர்கள், அவைக்கு எதிராக வழக்கு போடுறீங்கள், இது எந்த வகையில நியாயம் என்று சொல்லி அப்படியே டெண்டையும் கோத்து கதைச்சு விட்டுக்கார். அப்பதான் சிங்கள மக்களுக்கு வந்து கோபம் பெறட்டும் என்று சொல்லி. எனவே இந்த மாதிரியான இனவாதத்தை கதைக்கிறார்கள், இனங்களுக்கு இடையில வந்து பிரச்சனையை உருவாக்குறாக்களுக்கு முதல் ஒரு வழக்கு கிழக்க போட்டு முதல்ல கொண்டே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அடைக்கணும். அந்த பாதாள உலக கும்பலுக்கு பக்கத்து செல்லில் கொண்டே அடைச்சு விடணும். அப்பதான் நாங்க பேசாம இருப்பினோம். மற்றபடி இவியலை வெளியில கதைக்க விட்டுருந்தா இப்படித்தான் நாட்டை வந்து குழப்பி கொண்டாந்து இருப்பினோம். இப்போ இதை கேட்குற ஒரு சிங்கள ஆக்களுக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆகும். ஓஹோ அப்படித்தான் போடுறது, அப்போ இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட ஆக்களை வந்து பாதுகாக்கிறீங்கள், இராணுவத்தை வந்து பழி வாங்குறீங்கன்னு சொல்லி யாருமே நிற்கக்கூடும் தானே. சாதாரண மக்கள் நிற்பினும் தானே இவன் இந்த கதைகளை கேட்டா. எனவே நாட்டில் வந்து திரும்பவும் ஒரு இனவாதம், இனங்களுக்கு இடையில வந்து பிரச்சனைகளை வந்து உருவாகும். எனவே அந்த மாதிரி தான் கட்சி வச்சுக்கார் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க. அவர் வந்து ஒரு கட்சி வர வச்சுக்கார். என்ன கட்சின்னு சொன்னா ஐக்கிய குடியரசு முன்னணி என்ற ஒரு கட்சி வச்சுக்கார். முன்னாள் அமைச்சராக இருந்தவர் நேற்று குருநாகலில் உரையாற்றும் போது இவ்வாறு இனவாதமாக கதைத்துள்ளார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இருக்குதானே, உங்களுக்கு தெரியும். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து ஏற்கனவே ஆயிரக்கணக்கான விசாரணைகளை நடத்தி நிறைய பேருக்கு எதிராக வழக்குகள் எல்லாம் தொடுத்து அறம்புறமா 24 மணி நேரமும் 7 நாளும் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு சொன்னால் அது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு புதுசாக ஒரு பட்டியல் ஒன்று தயாரிச்சிருக்கான். புதுசாக 500 பேர் கொண்ட பட்டியல், 500க்கும் கூடத்தான் இருந்தாலும் 500 பேர் கொண்ட ஒரு பட்டியல். அந்த 500 பேர் கொண்ட பட்டியலில் வந்து 100 வரையான அரசு அதிகாரிகள் இருக்கிறார்களாம். எல்லாம் லஞ்சம் வாங்கினாக்கள், ஊழலில் ஈடுபட்டாக்கலாம். அரசாங்கத்தில் வந்து வேலையில் இருக்கணும், ஆனால் ஊழலில் ஈடுபட்டாக்கள். 60 வரையான முன்னாள் அரசியல்வாதிகள். இந்த 60 பேரில் வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு புது பட்ச். ஏற்கனவே சில பட்டியல்கள் தயாரிக்கப்பட்டு ஒவ்வொரு பட்சா வந்து விசாரணைகள் போய்கொண்டிருக்குது. இப்போ புதுசாக ஒரு பட்ச் ஒன்று உருவாக்கி இருக்குது. அந்த பட்சில் வந்து கனவு இருக்கணுமாம் என்று சொல்லி, எனவே அவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைகளை மிக விரைவில் ஆரம்பிக்க உள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து அறிவித்திருக்கிறது. எனவே இது வந்து அந்த அனுமாருடைய வால் மாதிரி நீண்டு கொண்டே போகுது பட்டியல். வர வர புதுசு ஆக்கள் வந்தோண்டே இருக்கிறோம். எல்லாம் ஊழல் செய்தாக்களும், லஞ்சம் வாங்கினாக்களும், சொத்துக்கள் சேர்த்தாக்களும் என்று சொல்லி. எனவே இந்த 500 பேருக்கு எதிரான நடவடிக்கைகள் மிக விரைவில் ஆரம்பிக்க உள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. இதே நேரம் வவுனியாவில் இடம்பெற்ற ஒரு வித்தியாசமான தீர்ப்பு. அதாவது வவுனியால ஒரு நபருக்கு எதிராக 2 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் ரூபா ஃபைன் கட்டணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 1 லட்சம் ரூபா ஃபைன் கட்ட தவறுவாராக இருந்தால் இன்னும் 1 வருடம் அவர் சிறை தண்டனை அனுபவிக்கணும். மொத்தம் 3 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்கணும் என்று சொல்லி. அப்படியே வவுனியாவில் இருக்கிறவர் அப்படி என்ன குற்றம் செய்தவர் என்று சொன்னா 50,000 ரூபாய் போலி நாணயத்தால் வைத்திருந்தவராம், கள்ள நோட் வந்து வச்சிருந்தவராம். அது வந்து வழக்கு போடப்பட்டு இப்ப அவருக்கு வந்து 2 வருடங்கள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபா அபராதமும் விதிக்கப்பட்டுகிறது. சம்பவம் எப்ப நடந்துன்னு கேட்டீங்கன்னு சொன்னா 2011ஆம் ஆண்டு தான் நடந்திருக்கு. 2011ஆம் ஆண்டு மே மாசம் அவருக்கு கைது செய்யப்பட்டவர் 50,000 ரூபாய் கள்ளக்காசோட. அப்பேல இருந்து வழக்கு நடந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிட்டுது. 15 வருஷத்துக்கு பிறகு அவருக்கான தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 வருடங்கள் சிறை தண்டனை என்று சொல்லி. எனவே ஒரு பிழை செய்தால் அது எத்தனை வருஷம் கழிச்சிருந்தாலும் அந்த தண்டனை கிடைச்சே ஆகும்ன்றது இதுதான் போல் நடக்குது. அப்போ இப்போ தவறு செய்கிறார்களுக்கு யோசிச்சு பாருங்க, இன்னும் எத்தனை வருஷம் சென்றாலும் அந்த தண்டனை கிடைக்கிறது தான். எனவே பிழைகள் விடாமல் பேசாமல் இருந்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன் தேவையில்லாத வேலையை. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் சஜித் பிரேமதாசா இருக்கார் தானே, எதிர்கட்சி தலைவர். அவர் வந்து இப்போ புதுசாக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வரதுக்கு கையெழுத்து போட்டவர் தானே, நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்களுக்கு எதிராக. அது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உயரமான கட்டிடம் ஒன்று நடக்குது. அதில் எழுதப்பட்டிருக்கிறது அரசாங்கம்.
அப்போ அரசாங்கம் என்கின்ற ஒரு கட்டிடம் என்று வைங்களேன், உயரமான கட்டிடம். அப்போ அதை நோக்கி கல்லொடறீரர் சஜித் பிரேமதாசா ஒரு கல்லெறீரர். அந்த கல்லு தான் வந்து நம்பிக்கையில்லா பிரேரணை. ஏற்கனவே கொஞ்சம் கல்லுகள் அங்கே கீழே கிடக்குது, ஏற்கனவே எறியப்பட்ட கல்லுகள் வந்து கீழே கிடக்குது, அதுவும் நம்பிக்கையில்லா பிரேரணை தான். ஏன்னு சொன்னால் இதுக்கு முதலும் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை என்று சொல்லி அடிக்கடி நம்பிக்கையில்லா பிரேரணை வந்து கொண்டு வந்தபடி, ஆனால் ஒரு பிரயோசனமும் இல்லை, அது நிறைவேற போகிறதும் இல்லை, அதில் ஒரு பிரயோசனமும் இல்லை. எனவே ஏற்கனவே அவர் எறிஞ்ச எல்லா கல்லுகளும் வந்து சும்மா கீழே கிடக்குது பிரயோசனம் இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக ஒரு கல்லை தூக்கி எறிகிறார் சஜித் பிரேமதாசா. எனவே இந்த கல்லும் வந்து தேவையில்லாமல் வீணாத்தான் போகும் என்று சொல்லி அவருக்கே தெரியும். இருந்தாலும் ஏன் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர்றார் என்று சொல்லி அது அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம். எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.